ஸோ ரீசெண்டாக ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கியிருந்தேன்ல, அதை வந்து எப்படியாவது என்னோடய ஹெல்மெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் என்ன ப்ராப்ளம்னா வந்து என் ஹெல்மெட் வந்து ஷார்ப்பாக இருக்காது, ஒரு மாதிரி பிளண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஷார்ப்பாக வந்து முடிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ அதான் ட்ரை பண்ண போகிறேன், ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு. ஸோ ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சால் இது ரியலி ஆசம். சீரியஸாக முடியலனாலும் ஏதாவது ஒரு சொல்யூஷனை வச்சு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சி ஃபிக்ஸ் பண்ண தான் போகிறோம். ஓகே, வாட் இஸ் யுவர் எய்ம் இன் லைஃப்? ஜாலியாக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ என் பேர் Gladwin. அதுக்கு இங்கே வா வணக்கம். நான் சொல்லு. இந்நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைவதற்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிரிச்சுக்க சொல்றா, வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு நம்ம ஆப்ரேஷனுக்கு தேவையானது ரெண்டு ஐட்டம். ஒன்று ஹெல்மெட்டு, இன்னொன்று என்னோட ஆக்ஷன் கேமரா. ஸோ ஆக்ஷன் கேமரா எடுத்து வந்துச்சு. அண்ட் அடுத்தது வந்து ஹெல்மெட்டு. ஓகே, ஸோ இப்போ ஹெல்மெட்டில் என்ன ப்ராப்ளம்னா, ஓகே, ஸோ என் ஹெல்மெட்டில் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி எங்கேயுமே ஒரு ஸ்பாட் கிடையாது. ஓகே, இங்கே வந்து கொஞ்சம் ப்ராடாக முடிஞ்சிருதுன்னா கண்டிப்பாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்க முடியும். பட் இங்கேயும் வந்து ப்ராடாக இல்லை. ஸோ ஃப்ளாட்டாக இருக்க சர்ஃபேஸ் எங்கேன்னு பார்த்தா இந்த இடம், அதுக்கப்புறம் இந்த இடம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு இடத்த மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன் ஃபிக்ஸ் பண்ணால் எக்ஸ்ட்ராவாக வெளியே போகும். இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஆப்வியஸாக. ஸோ பார்க்கலாம் எங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியுது, எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியுதுன்னு. ஸோ ஹெல்மெட் வந்து ஸ்டீல் பர்ட் பிராண்டு அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். அந்த ஹெல்மெட்டு நல்லா சாலிடாகவும் இருக்குது. அண்ட் ஓகே, இப்போ வந்து இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, One eternity later. ஓகே, ஸோ என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. அடுத்த சொல்யூஷன் வந்து அப்பாகிட்ட பேசி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்தால் அதை கண்டுபிடிச்சி அதை தான் ஃபாலோ பண்ணணும். அண்ட் பார்க்கலாம். ஸோ கேமரா ஃபிக்ஸ் பண்ணி தரேன் நீங்கள்ல? ஆமாம், பண்ணி தரீங்களா? என் இஷ்டம் நான் பண்ணி விடுவேன். நான் பொறுப்பு இல்லை. கேமரா உடனே எனக்கு இது கேட்கக்கூடாது அப்படின்னு தான் பண்ணி தரேன். கேமரா உடனே உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது. கேமரா உடனே உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது. கேமரா உடனே எனக்கு கேட்கக்கூடாது. அவ்வளோ இப்போ பேருக்கு அதை தூக்குறீங்க? இல்லை, அது சொல்கிறேன், உடனே எனக்கு கேட்கக்கூடாது. ஓஹோ, ஓகே, ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. ஓகே. அதனால பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ
ஸோ இந்த ஒரு குட்டியோண்டா ஒரு சின்ன மெட்டீரியல் மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. இது ஏதோ பழைய லென்ஸ்லேருந்து வந்த பீஸாக இது. அண்ட் இது ஏதோ பிளாஸ்டிக் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஹெல்மெட் இருக்கு இல்லையா, இந்த ஹெல்மெட்டில் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இப்படி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. தெரில, அதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரப்பரைஸ்டாக இருக்கனால இது போய் இப்படி உட்காந்துக்கும். இந்த ஃப்ளாட்டாக இருக்குல்ல, ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்து இதை வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதை ஸ்டிக் பண்ணோன்னா இதுக்கு மேலே வந்து கேமராவோட மீதி பார்ட் வந்துடும். ஓகே, ஸோ இப்படி வந்துடும் இந்த செக்மெண்ட். புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி தான் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா வந்து ஹெல்மெட்டில் வந்து அனபான் போட்டு இந்த பீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்து கேமராவோட முக்கியமான ஆக்சஸரி இங்கே ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ ஹெல்மெட் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து எப்பொழுதுமே வந்து ரெகுலராகவே இப்படி தான் இருக்கும். ஸோ ஆக்ஷன் கேமரா இருக்குதோ இல்லையோ எப்பொழுதும் இப்படி தான் இருக்கும். பிகாஸ் இது வந்து நான் பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இங்கே. இது வந்து ரிமூவபிள் கிடையாது எந்த ஒரு நேரத்துக்கும். ஸோ எப்பொழுதுமே இது வந்து இந்த பொசிஷன் தான் இருக்கும் இது. ஸோ என்ன ஆகும்னா, இப்போ வந்து இது கேமரா கிட்டே இருந்த மீதி ஆக்சஸரிஸ் இது. ஸோ இப்போ இந்த ஆக்சஸரிஸை யூஸ் பண்ணி தான் வந்து கேமரா வந்து நம்ம இங்கே ஃபிட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த இதில் வந்து செட் ஆனதும் உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இது நின்றுக்கும். அண்ட் கேமரா வந்து இங்கே வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணால் போதும், லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். கேமரா வந்து எந்த மோடில் வேணால் வச்சுக்கலாம், நம்ம எந்த கம்ஃபர்டபிலிட்டி இருக்கோ. அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் த டே. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு கான்செப்ட். பட் ஸோ இதில் என்ன கற்றுக்கிட்டேன்னா, எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஓகேவா? அந்த சொல்யூஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்றது தான் முக்கியம். ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்தது என்னென்னா வந்து இப்போ டெஸ்ட் ரன் பண்ணி பார்க்கணும். இப்போ இது கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் வெளியே பார்க்கணும். அண்ட் நல்லா இருக்குன்னு நம்புகிறேன், பிகாஸ் வீடியோ நல்லா இருக்குது. அண்ட் ஷேக் இருக்குன்னு நம்புகிறேன், பிகாஸ் இதில் வந்து ஷேக்கை வந்து எடுக்கிற அளவுக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேர் அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை. அண்ட் ஓகே, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.